வேற லெவல் போங்க நண்பர்களே. தாறுமாறு தக்காளி சோறு இருக்கு இன்னைக்கு. வீட்டுக்குள்ள தரமான சம்பவம் இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் நான் வீட்டுக்குள்ள இன்னைக்கு மொத்தம் 2 டாஸ்க் வைக்கிறாங்க. இந்த டிக்கெட் ஃபினாலுக்கான டாஸ்க் 2 டாஸ்க் வச்சிருக்காங்க. மொத்தம் ஆல்ரெடி நேத்தே ஒரு டாஸ்க் வச்சுட்டாங்க. இன்னைக்கு 2வது டாஸ்க் காலைல முதல் ப்ரோமோல பார்த்திருப்பீங்க. 3வது டாஸ்க் ஒன்று வீட்டுக்குள்ள வைக்கிறாங்க போல. அந்த 3வது டாஸ்க் தான் வேற லெவல் டாஸ்க்னு சொல்றாங்க. அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் கிடைக்க போற பாயிண்ட்ஸும் பயங்கரமா இருக்குதான். ஆல்ரெடி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல, இந்த வீட்டுக்குள்ள பாயிண்ட்ஸ் கிடைக்காத ஆட்கள் ரிட்டன் பாயிண்ட்ஸ் கிடைச்சா இந்த ஆட்டம் கொஞ்சம் சூடு பிடிக்கும். பாயிண்ட்ஸ் எடுத்தவங்களே திரும்ப பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஆட்டம் கண்டிப்பா சூடு பிடிக்காது. இதுல முதல் ப்ரோமோல நான் ஏன் முத்துக்குமரனுக்கு ஒரு வகையில சப்போர்ட் பண்ணனா, முத்துக்குமரன் ஆடின கேம் செம்மையா இருந்துச்சு. ஏன்னா 2 பேர் அவுட் பண்ணால, அருண் ராணு இந்த 2 பேருமே ஆல்ரெடி 2 பாயிண்ட் வச்சிருக்காங்க. அப்படி ஒரு சின்ன உதவி ப்ரோ, இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப பெருமையா இருக்கும். தட்டி விடுங்களா அந்த உதவியா. 2 பாயிண்ட் வச்சிருக்கோம். திரும்ப பாயிண்ட் எடுத்தா கண்டிப்பா அவங்க ஸ்கோர் போர்டுல அவங்களுக்கான பாயிண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். கேம் கொஞ்சம் ஒன் சைடு போயிடும், கண்டிப்பா ஒன் சைடு போயிடும். ஆனா அவங்க 2 பேரையும் ஃபர்ஸ்ட் அவுட் பண்ணி வெளியே எடுத்துட்டா கண்டிப்பா வேற யாருக்கா தான் பாயிண்ட் போகும். அந்த வகையில முத்துக்குமரன் என்ன பண்ணா, 2 ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் அந்த 2 பேர் அவுட் பண்ணி வெளியே எடுத்துட்டான். எடுத்துட்டு அடுத்த ரவுண்ட்ல ரயான் வந்து என்ன பண்ணிட்டான், முத்துக்குமரன் அவுட் பண்ணிட்டான். ஏன்னா முத்துக்குமரனுக்கான ஸ்பீட் ரயானுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் விட்டா என்ன ஆகும், கண்டிப்பா முத்துக்குமரன் அந்த மாதிரி டப்பன்னு அடிச்சு பிரிச்சு மெஞ்சிருவான். அந்த ப்ரோமோல பார்த்தனா தெரியும், ஒரு மாதிரி அந்த செங்கலா டாஸ்க்ல ஒரு மாதிரி தவுண்ட் வந்தாலா அப்படின்னா அதே மாதிரி கத்திக்கினே ஓடி வரான். ஒரு மாதிரி வெறியில தான் இருக்கான் அந்த டாஸ்க் அடிச்சு நிமித்தணும்னு. ஆனா என்ன பண்ண, நம்ம ரயான் அவர்கள் வந்து 3வது ரவுண்ட்ல ஆக்சுவலா முத்துக்குமரன் முடிச்சு விடுறாங்க. சரி ஓகே, அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் நம்ம ரயானும் சௌந்தர்யா தான் வெற்றி பெறாங்க. ரயானுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்குது, சௌந்தர்யாக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஓகேவா, அப்ப ஸ்கோர் போர்ட்ல இப்ப யார் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருக்கா, ரயான் ஃபர்ஸ்ட்ல இருக்காப்ல, 2வது சௌந்தர்யா இருக்காப்ல, 3rd தான் யாருன்னு தெரியல. ஆக்சுவலா 3rd வந்து என்ன ஸ்கோர் கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. 4th 5th அது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். 4வது அடுத்து 5வது அடுத்து நம்ம அருணும் ராணுவும் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேர் தான் 2 பாயிண்ட் வச்சிருக்காங்க. சரி ஓகே, இவங்க எல்லாம் 5 பாயிண்ட் 4 பாயிண்ட் தான் வச்சிருக்காங்க. அடுத்து இன்னொரு டாஸ்க் வைக்க போறாங்க. அந்த டாஸ்க் மேபி எனக்கு தெரிஞ்சு சீசன் 5 சீசன் 6 ஒரு டாஸ்க் நடந்துச்சுல, ஒரு பஸ்ஸோ இல்ல வேனோ சம்திங் விட்டுட்டு அதுக்குள்ள எல்லாரும் அடைச்சு வச்சிருவாங்க. சம்திங் ஏதாச்சும் கெட்ட தண்ணியோ இல்லன்னா அடைச்சு வச்சு சீட்டை கம்மி பண்றது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு மாதிரி வெறுப்பேத்திட்டு இருப்பாங்க. கடைசி வரத்துக்கு யார் ஸ்டாண்ட் பண்றாங்களோ அந்த ஒரு நபர் வந்து வெற்றின்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது டாஸ்கா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லியிருக்காங்க. கடைசி வரத்துக்கு யார் போராடுறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க தான் ஆக்சுவலா வின் பண்ற மாதிரி ஏதோ சம்திங் டாஸ்க் தான் சொல்லியிருக்காங்க. கிளியரா நமக்கு கிடைக்கல. ஓகேவா, கிளியரா அந்த விஷயம் நமக்கு கிடைக்கல. பட் அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் வின் பண்ற ஒரே ஒரு நபர் தான் வின் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், மற்ற டாஸ்கா இருந்தா கண்டிப்பா 2வது 3வது பொசிஷன் இருக்கும். அந்த டாஸ்க் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஒரே பொசிஷன் தான், ஒரே பொசிஷன். அந்த ஒரே பொசிஷன் வின் பண்ற ஒரு நபருக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்களாம். எப்படியே 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்களாம். அந்த 10 பாயிண்ட்ஸை தட்டி தூக்குனது யாருன்னா விஜய் விஷால் தட்டி தூக்கியிருக்காரா. நான் கூட காலங்காத்தால முதல் வீடியோல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன். விஜய் விஷாலுக்கு விளையாட விருப்பம் இல்லை போல, அவனுக்கு டிக்கெட் ஃபினால தேவை இல்லை, அவன் பாட்டு ஜாலியாக விட்டுட்டு இருக்கான் என்னமோ தெரியலன்னு சொல்லி யோசிச்சா, இல்லை எனக்கு டிக்கெட் ஃபினாலே வேணும், எனக்கு அந்த பணப்பெட்டியும் வேணும்னு சொல்லிட்டு ஒரே மைண்ட் செட்டில் இருக்கான் போல. வேற லெவல் ஆடி இருக்கான். ஆனால் இந்த ப்ரோமோல நம்மளால ஒரு சீன் கவனிக்க முடிஞ்சு. அவன் கொஞ்சம் வெறி கொண்டு ஆடினான். ஒரு மாதிரி 10 படி ஓடி வந்து இந்த கம்பியிலாம் கொண்டு கலத்தை விட்டுட்டு இருந்தான். நல்லா ஃபாஸ்ட்டாக தான் ஆடினான். அந்த வகையில் அந்த டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லேட் நைட் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்டேட் கேட்டுட்டு தான் தூங்கினேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப லேட்டாக ஒரு 3 மணிக்கு அப்புறம் தான் அப்டேட்டே போட்டுருந்துருக்காங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு டாஸ்க் கொஞ்சம் லேட்டாக ரொம்ப நேரம் போகும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் 10 பாயிண்ட் விஜய் விஷால் எடுத்துட்டாருன்னா, விஜய் விஷால் இப்போ ஸ்கோர் போர்டில் முதல் இடத்துல இருக்கான். அவனுக்கு கீழே 2வது இடத்துல இருக்க ரயான் வந்து பாதிக்கு பாதி கம்மி, 5 பாயிண்ட் தான். ரயான் கிட்ட 5 பாயிண்ட் தான் இருக்கு, சௌந்தர்யா கிட்ட 4 பாயிண்ட். அதுக்கப்புறம் கீழே இன்னொருத்தருக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கும், அது யாருன்னு தெரியல. அப்புறம் ராணோ அருண் இந்த 2 பேருக்கும் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது விஜய் விஷாலுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. எப்படியே விஜய் விஷாலுக்கு ஹை சான்ஸ் இருக்குது அந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்றது. ஏன்னா சாதாரணமாக கிடையாது ப்ரோ. டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்கை பொறுத்து ஸ்கோர் போர்டில் ஒரு ஸ்கோர் 2 ஸ்கோர் தான் பேசும். லாஸ்ட் சீசன் எப்படி ப்ரோ, விஷ்ணு ப்ரோக்கு எனக்கு தெரிஞ்சு 2 ஸ்கோரோ 3 ஸ்கோரோ கடைசியில் ஒரு கடைசியில் இந்த ஹோல்ட் பண்ற டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு 2வது 3வது வெளியே வந்திருப்பாரு நினைக்கிறேன். அப்படி வந்துமே அந்த மனுஷன் தான் வின் பண்ணாரு. ஏன்னா 2 பாயிண்ட்ஸ் தான், 1 பாயிண்ட் போதும் ப்ரோ. 1 பாயிண்ட் இந்த கேம் மாத்திரம். அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் விஷால்ட்ட 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அவர் வந்து ரொம்ப பொறுமையாவே ஆடலாம். அதுக்கடுத்து இன்னொரு டாஸ்க் கூட வின் பண்ணிட்டு அப்படி லீடு வச்சுட்டே போகலாம். அதே மாதிரி ஒரு 10 பாயிண்டோ இல்லை 5 பாயிண்ட் வர டாஸ்க்கை இறங்கி ஆடி ஒரு வின் பண்ணிட்டாரு நினச்சிக்கோங்களேன், அவர் தான் லீடு. அவர் திருப்பி எவனும் போய் பிடிக்க முடியாது. இப்போ ரயானை மட்டும் அடுத்த டாஸ்க்ல வெளியே எடுத்துட்டான்னு நினச்சிக்கோங்களேன், வேற யாராவது புதுசாக தான் ஸ்கோர் எடுத்துட்டே இருக்காங்கன்னா அவனுக்கான ஸ்கோர் அங்கேயே தான் இருக்கும். இப்போ சிம்பிளா சொல்லிட்டு ரயான் 5 பாயிண்ட் இருக்கு. அடுத்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, அதான் நாளைக்குள்ள டாஸ்க்ல, நாளைக்கு காலைல வைக்கிற டாஸ்க்ல ரயானை ஃபர்ஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க, சௌந்தர்யா அவுட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாரு வின் பண்ணாலும் நம்ம விஷாலுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா விஷால் வந்து ஸ்கோர் போர்டில் டாப்ல தான் இருப்பாப்ல, 10 பாயிண்ட் வச்சிருப்பாப்ல. ஓகேவா, அதுக்கு அடுத்து வைக்கிற டாஸ்க்ல ஒரு 2 பாயிண்டோ ஒரு 3 பாயிண்டோ எடுத்தா போதும், ஸ்கோர் போர்டில் ஃபர்ஸ்ட்லேயே தான் இருப்பாப்ல.
எப்படியும் ஸ்கோர் போர்டில் ஃபர்ஸ்ட்லேயே தான் இருப்பாப்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால் வந்து தான் அந்த டிக்கெட் ஃபினாலே போகும் நான் நினைக்கிறேன். ஒரு கெஸ் ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் விஜய் விஷால், அருண், அவன் பேர் என்ன, ரயானு, சௌந்தர்யா, தீபக் அண்ணா, இந்த மாதிரி ஆட்கள் மேலே தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த சும்மா சோஃபாவில் உட்காந்து ஒரு 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களே, நம்ம அடி பறக்கிறோம் அவ்வளோதான் வரைக்கும் ஒரு அப்படி பேசுறாங்கல்ல, அவங்கெல்லாம் யாரும் எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் ஒருத்தன் பண்ண போறான்னா அவன் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேச மாட்டான், பண்ண தான் செய்வான், பண்ணிட்டு தான் பேசுவான். ஓகேவா? இப்படி சும்மா உட்காந்து பேசுற யாரும் பண்ண போறதில்ல. ஸோ இந்த வகையில் இன்னைக்கான அந்த 2 டாஸ்க்கும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபயராக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனால் மேபி எனக்கு தெரிஞ்ச அந்த லேட் நைட் வைக்கிற டாஸ்க் கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அந்த சீசன் 6 அந்த சீசன் 5ல வச்சு அந்த பஸ் டாஸ்க் மாதிரி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா யாரை எவிக்ட் பண்ண போறாங்க, யார் என்ன சொல்லி யாரை இறக்கி விடுற, அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக வச்சிருக்காங்கன்னா லைட்டாக போர் அடிக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த முதல் ப்ரோமோல பார்த்தோம்ல, இந்த டாஸ்க்கே எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு முடிஞ்சிடும் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்தில் அந்த டாஸ்க் முடிஞ்சிடும். ஏன்னா கவனிச்சிங்களா, பஸ் அடிக்க ஓடி போய் ஒவ்வொருத்தர் ஃபோட்டோ எடுத்துட்டு இங்கே பெல் அடிச்சுட்டு வந்து எரிக்கிறீங்க, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி முடிஞ்சிடும். ஆனால் என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னா, யாரோட ஃபோட்டோ எடுக்கிறா, எதை பேஸ் பண்ணி எடுக்கிறான். இப்போ ரயன் எடுத்தான்ல, முத்துக்குமரன் ஃபோட்டோ எதுக்கு எடுத்தான்? முத்துக்குமரன் 2 பேர் அவுட் பண்ணிட்டான். முத்துக்குமரன் ஃபாஸ்ட்டாக இருக்கான், அவன் அவுட் பண்ணலன்னா ரயான் மாட்டிப்பான். இந்த டாஸ்க்கை கவனிச்ச ஒருத்தி இந்த 2 பேர் தான் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. யாரு? ரயானும் முத்துக்குமரன் தான் செம ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. மற்ற எல்லாமே அப்படியே நடந்து வந்து சும்மா நிற்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு 2வது ரவுண்டு தான் நினைக்கிறேன், முத்துக்குமரன் வந்து அருண்கான ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து எரிச்சிருப்பான்ல, அந்த சீனில் நல்லா கவனிங்களா, அந்த ப்ரோமோ வேணா இன்னொரு தடவை பாருங்க. முத்துக்குமரன் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு இங்கே பெல் பக்கத்தில் வந்துருவான். வந்த பிறகு தான் ஜாக்கில் நடந்து போகிறாங்க. நல்லா கவனிங்க, முத்துக்குமரன் இங்கே போயிட்டு இங்கே வந்திருப்பான். அப்பதான் ஜாக்லின் இங்கே போயிட்டு இப்படி போயிருப்பாங்க. போயிட்டு அங்கிருந்து இந்த யார் ஃபோட்டோ எடுத்துருக்க கூட மாட்டாங்க, இப்படி நின்று இங்கே முத்துக்குமரனை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவன் ஃபாஸ்ட்டாக இருக்கான். அவனுக்கு அந்த இது வேணும், அந்த டாஸ்க் வேணும். ஆனால் திரும்பியே சொல்கிறேன், அது அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு வேணும்னு சொல்லி அவன் ஆடலாம், ஆனால் அது அவனுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி வரப்போகிற எல்லா டாஸ்க்லையுமே இறங்கி ஸ்கோர் வச்சிருக்க ஆட்களை மட்டும் அவன் எவிக்ட் பண்ணிட்டு வெளியே வந்தால் கூட கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் கேம் சேஞ்சராக இருப்பான். இப்போ இந்த டாஸ்க் அவன் தான் கேம் சேஞ்சர் ப்ரோ. விட்டுருந்தா அருண் கண்டிப்பாக பாயிண்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பான், இல்லை யாரையும் எவிக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். முதல் 2 ரவுண்டில் இந்த 2 பேரும் எவிக்ட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஸ்கோர் ஆட்களை எவிக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கொஞ்சம் சம்பவம் இருக்குது. ஆனால் விஜய் விஷால் இறங்கி ஆடுறான் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கான் போல. ஏன்னா அருண் அவர்கள் விஜய் விஷால்கிட்ட ஒன்று சொல்லிட்டாப்ல, அதை வச்சுட்டு மேபி அவன் நிற்கிறான்னு நினைக்கிறேன். என்னன்னா, அந்த டிக்கெட் மேலே கார்டை வச்சு என்ன யூஸ் மச்சான்னு சொல்லிட்டு விஷால் கேட்டிருப்பாப்ல அருண் கிட்ட. அதுக்கு அருண் என்ன சொன்னாப்ல தெரியுமா? மச்சான், அந்த கார்டை மட்டும் நீ வின் பண்ணிட்டேன்னா அந்த ஃபினாலே ஸ்டேஜில் நம்ம சார் வந்து 2 பேர் கையை பிடிச்சிட்டு இருப்பாங்களே, அதில் ஒரு கை உன்னோட கை மச்சான். ஏன்னா அந்த கார்டு வச்சிருக்கவங்க டேரெக்டாக அங்கே போயிடுவாங்க, இன்னொருத்தர் தான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி அங்கே வருவாங்க. அதனால எப்படியா அந்த கார்டு ஜெயிச்சிடணும் மச்சான்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ ஒன்று பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது. எப்போ அந்த கார்டு ஜெயிச்சா மேடைக்கெல்லாம் போக முடியாதுப்பா, கார்டு ஜெயிச்சா ஒரு 2 வாரம் தப்பிக்கலாம், அப்படித்தான். இந்த கார்டு ஜெயிச்சா ஸ்டேஜுக்கு போயிடலாம், ஒரு கை நம்பி இன்னொரு கை அணுதுன்னா எனக்கு புரியலையாப்பா, எனக்கு புரியல. நம்ம இவரெல்லாம் சீசன் ஃபாலோ பண்ணியிருப்பாரா? போன சீசன் ப்ரோ, போன சீசன் உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க தான் சீசனே வின் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அந்த சீசன் கொஞ்சம் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலையா? எனக்கே மன வருத்தமாக இருக்குது ப்ரோ, சத்தியமாக எனக்கே மன வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒருவேளை அடித்து ஆடி ஆகணும்டா, எனக்கு வேணும்டா அந்த கார்டு அப்படின்ற மாதிரி வெளியில் இருக்காப்புல, என்னமோ தெரில. ஆனால் ஆடுறாப்புல பரவாயில்ல ப்ரோ. அந்த மாதிரி ஆட்கள் ஆடினா கொஞ்சம் நல்லா தான் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா சும்மா வாய் மட்டும் பேசுகிற நபர்கள் வரக்கூடாது. வாய் மட்டும் பேசிட்டு நம்ம தான் ஃபினாலே அப்படிங்கிறாங்கல்ல, அவங்களாம் இந்த வாரம். ஏன்னா இதில் ஒரு இன்னொரு டிஃப்ரெண்ட் மோட் இருக்குது ப்ரோ. இப்போ விஷால் மட்டும் இந்த கார்டை தட்டிட்டாருன்னு நினச்சிக்கோங்க, ரயானு மஞ்சரி அவுட்டு, ரயானு மஞ்சரி இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது பணப்பட்டி யாருக்கு போக்குது, யார் அடுத்த வாரம் போவா அப்படிங்கிறதுலாம் பயங்கர டெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரயான் வின் பண்ணிட்டா விஜய் விஷாலும் மஞ்சரி அவுட். ஏன்னா மஞ்சரிக்கு இந்த வாரம் நல்ல வேலைப்பா, முத்துக்குமரன் ஃபேன்ஸ் யாரும் ஓட்டு போடல, ரொம்ப நீட்டாக போயிட்டு இருக்கீங்க, அப்படியே போங்க. ஆனால் இந்த வாரம் பயங்கரமான கேம் சேஞ்சிங் மூமெண்ட்லாம் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. விஷால் டாப் ஒன் டாப்ல இதை பற்றி உங்களுக்கான விஷால் ஃபேன்ஸ் எந்திரிச்சுவாங்க, ஃபயரோட ஆரம்பிங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கான கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல போடுங்க.